ஹாய் காய்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து ஹீட்ரு வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக கெஸ்ட் ரூமு. 2 பேரும் வந்து சேர்ந்து பார்த்துக்கிட்ருக்கோம். இப்போ ஆக்சுவலாக ஹீட் ஆகுதா இல்லையான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் நல்லா தூங்கலாம்னு நினைக்கிறேன். நேற்று வந்து ஹீட்டர் இல்லாமல் தான் தூங்கியிருந்தேன். இன்றைக்கி ஆல்சோ ஹீட்டரோட தூங்குறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக எந்திரிச்சோடனே செம்ம கோல்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிகிட்டே கிளம்புவோம். குளிராக இருக்கு. என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் இதாக மாட்டேங்குது. வெதர் எவ்வளோ தெரியுமா இருக்கு? -12. ரொம்ப ஏன் கோல்டாக இருக்குன்னா, இங்கே ஹீட்ரு இருந்துச்சுங்க. ஹீட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம், சூடேற்றிட்டு இருந்தோம். பார்த்தா லைட்டாக கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா ஹீட்டரை காணா. யாரும் எடுத்தான்னு தெரில. பேச முடியல பாருங்க, ரொம்ப சில்லுன்றது. சரி ஓகே, ஓனர் இருக்காரான்னு பார்த்தா ஓனர் இல்லை. சரி ஓகே, அப்படி கிளம்ப வேண்டியதான். ஓனர் இருந்தால் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா ஓனர் இல்லை. வெளியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம கோல்டாக இருக்கு. ஓகே, போயிட்டே இருக்கும். இங்கே தான் ஆக்சுவலாக தங்கியிருந்தோம், அவுட் சைட்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சின்னதாக எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஏற வேண்டியதான். ஆக்சுவலாக நேற்று ஒரு கடையில் சாப்பிட்டோம்லங்க, அந்த கடைக்கு வந்துட்டேன். சுடுதண்ணி வச்சுருப்பாவில், அதான் அந்த சுடு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே லைட்டாக ஃபேஸ் வாஷ் மாதிரி பண்ணிட்டு. ஏன்னா பச்சை தண்ணியை வச்சு லைட்டாக வரல போடுங்க வயசு. பச்சை தண்ணி வச்சு லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணேன். துண்டை எடுத்து தொடச்சேன். அப்போ பார்த்தா ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. ஒரு மாதிரி பேசவே முடியல, ஒரு மாதிரி ஸ்டக்கான மாதிரி. இது ஏன்னா உணரவே முடியல இங்கேருந்து இங்கே வரைக்கும். அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. சுடு தண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணணும். -12 ஃபீல் லைக் -20 ரைட்? அப்பா அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. அதாவது வெதர் வந்து -12 ஆனால் வந்து ஃபீல் லைக்ஸ் வந்து -20 வரைக்கும் இருக்குது. அதுதான் உறைஞ்சிருச்சு. அதான் சுடுதண்ணி இப்போ ஆகிட்டு இருக்கு பக்கத்தில். தெரியுதான்னு தெரில நமக்கு. சுடுதண்ணி ஆகிட்டுருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபுல்லாக இதுவே என்னன்னே தெரில, அப்படியே ஃபீலே பண்ண முடியும். ஆயோட திறக்கணும்ல. இவர் தான் வந்து சுடு தண்ணி வச்சு கை கழுவு அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிருந்தாரா. ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே தாங்க இருக்குது. ஃபுல்லாக என்னால் எல்லாமே ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? மூஞ்சிலேருந்து கண்ணில் இருந்து கீழே இருந்து நெஞ்சிலேருந்து சொல்ல முடியாத இடத்துல வரைக்கும் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ தான் அப்பாடா மேகி சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடித்தோடனே தான் கொஞ்சம் பேச்சே வருதுன்னு பார்த்துங்க. இங்கே பாருங்க, என்ன ஒரு சில்லு. சரி ஓகே, வெளியே போனால் ஜில்லுன்னு இருக்குது. இங்கே உள்ளே உட்காந்து போவோமான்னு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு போவோம். அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் இவரும் மறைச்சிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே போவோம். இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் வெயில் அடிக்குதுங்க. அப்பா கொஞ்சம் நின்றுட்டு குளிர் காய்ச்சிட்டு போகலான்னு இருக்கேன். ஆனால் ஒரு 20 நிமிஷம் நின்னா தான் சரி வரும். ஏன்னா நடக்க முடியல, ரொம்ப டேஞ்சராக இருக்குது.
கடைசி வரைக்கும் இந்த ஸ்னோஃபால் வரல பார்த்தீங்களா, ஏமாத்திருச்சு. ஷிட். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்களா, காலையில் இப்போது கரெக்டாக 9 மணி ஆகுது. 9 மணிக்கு யாருமே காணோம். அப்போது 11 மணிக்கு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 8 மணி 8, 8:30, 9 மணி போல் யாருமே காணோம். எந்த கடையும் ஓப்பன் ஆகலைங்க. மேக்ஸிமம் 9 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு தானே எல்லோரும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்குறது புரியுது. இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு விவரம் சொல்லணுமா இல்லையா? சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குமா? ஆமாம், என்ன இறங்கிறதுக்கே இறக்கிது. யாரும் இல்லாத கடைக்கு நீ முட்டி ஏண்டா தீயாட்டுறன்ற மாதிரி இருக்கு. எங்க குளிரில் வாய் என்னென்னமோ வளருதுங்க. அது என்ன வலிக்கி விட்டுச்சு, என்னைய ஏதோ வலிக்கி விட்டுச்சு. சரி, இதுக்கு முன்னாடி எடுக்க வேணாம், நேராக பஸ் ஸ்டாண்டு போக வேண்டியதான். அப்படியே மார்க்கெட் வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது இங்கே பெருசாக கேம்ப் ஃபயர் பண்ணியிருக்காங்க, அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் போய் குளிர் காய்ஞ்சா தான் சரி வரும். போய் குளிர் காயும். Just 2 minutes. 2 minutes. Yeah, I'm travel vlogger. अच्छा, सीख ले भाई. Thank you. Thank you so much. हाँ भाई. இப்போதாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. प्लास्टिक இப்போ தான் தீ இருக்கிறதே ஃபீல் ஆகுதுங்க, இல்லைன்னா ஃபீல் ஆக முடியுது. அப்படியே பின்னாடியும் திரும்பணுன்றாங்க. பின்னாடியும் அப்படியே திரும்பி வேறு எடுக்கணும் போல. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வா, 2 நிமிஷம் இப்போ எடுத்தால் தான் சரி வருதுங்க. ஃபீல் ஆகுது, அப்போ தான் உடம்பே ஃபீல் ஆகுது. இப்போ தான் தாங்க வந்து உட்காந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டில். இப்போ மணி பார்த்தா 9:30 தான் ஆகுது. ஆனால் இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. 1.5 மணி நேரம் பூன்னு இப்படியே ஊதிட்டா இருக்க முடியும். அதான் பார்க்குறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்டை பஸ்ஸை வச்சு அங்கங்கே வந்து நிற்கிது. கூட இந்த இங்கே பக்கத்தில் பார்க்குறீங்களா ஒரு நாய் இருக்குது, தெரியுதான் தெரியல, அந்த பின்னாடி இருக்குது. அந்த நாய் வந்து இங்கேயே என் பக்கத்தில் நின்றுட்டு ரொட்டி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த நாய் தாங்க பக்கத்துலேயே வந்து ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டே இருக்குது. நானும் ரொட்டி போடலான்னு பார்க்குறேன். ரொட்டி ஆனால் எந்திரிக்க விட மாட்டேங்குது. ரொட்டி போகணும்னா அந்த கடைக்கு போயிட்டு வாங்கணும்ல, எந்திரிக்க விட மாட்டேங்குது. நீ எந்திரிக்க விட்டால் தான் பாடா. இப்போ எந்திரிச்சிட்டு போயிட்டு ரொட்டி வாங்கிட்டு இருக்கேன். லைட்டாக ஒரு 2 பிஸ்கட் போடுவோம். ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு வந்து 24வது சீட் அங்கே கிடச்சிருக்கு. நல்ல வேலையை கரெக்டாக புக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது, ட்ராவல் விளாகர்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து விண்டோ சீட் சைடே புக் பண்ணி கொடுத்துருக்காரு. 15 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. திரும்ப போயிட்டு நியூ டெல்லி போயிட்டு நியூ டெல்லியிலேருந்து திரும்ப சென்னை போகணும். சென்னை போகிறதுக்கு இன்னொரு 2 நாள் இருக்குது. 2 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். சரி, ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன். ஏதாவது படம் இடம் பார்த்துட்டு அப்படியே மூவிஸ் பார்த்துட்டு ஏதாவது சாங்ஸ் கேட்டுக்கிட்டே அப்படியே போக வேண்டியதான். அதான் நியூ டெல்லி வந்தேன். நியூ டெல்லியில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக பனிமூட்டம் தாங்க. பின்னாடி பாருங்கள், யாரும் வந்தால் தான் தெரியுது. அவ்வளோ வண்டி போகுதில்ல, அங்கே பாருங்கள் வண்டி அப்படியே மறைஞ்சிடும். அவ்வளோ பனியாக இருக்குது. என்னன்னு தெரில, 4 மணிலேருந்து ரொம்ப பனியாகவே இருக்குது. இப்போ வரைக்கும் பனியாகவே இருக்குது. இப்போ டைம் வந்து கரெக்டாக 8:30 ஆகுது. இப்பயும் பனியாக இருக்குது. என்னன்னு தெரில. நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். போகும்போதே இவ்வளோ பனியாக இருக்குது பாருங்கள். நாம் ஸ்னோஃபால் கேட்டால் இங்கே ஸ்னோ தான் கொடுக்குறாங்க. என்னன்னு தெரில, பார்ப்போம்.
நியூ டெல்லி போயிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு பேசுவோம். டைம் வந்து 9 மணிங்க. ஆனால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 9 மணி நியூ டெல்லி. அப்பா, நான் அப்படி பார்த்ததே இல்லை. மேக்ஸிமம் இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரில. சென்னை டு நியூ டெல்லி வரும்போது இப்படி இல்லை, ஆனால் இன்றைக்கி இப்படி இருக்குது. ரொம்ப பனியாக இருக்குங்க. ஆக்சுவலாக எல்லா இடமும் பனியாக தாங்க இருக்குது. நான் ஒரு சில ஏரியா மட்டும் தான் அப்படி இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா எல்லா இடமும் பனியாக தான் இருக்குது. தான் போகணும். பக்கத்தில் வந்து ஒரு பூரி செட்டு கடை இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்றாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்து நியூ டெல்லி டு சென்னை போகுன்றாங்க கேட்ட வரைக்கும். ஃபஸ்ட்டு உட்காந்துருவோம். உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம். ஒரு கூட்டு மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பூரி, கீழே ஏதோ மிளகா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு கிளம்புவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. எப்படி இருந்துச்சுன்னா, பூரி வந்து ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த இது கொடுத்தாங்களே ஒரு மாதிரி கூட்டு, அது வாயில் கூட வைக்க முடியலங்க. அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, குமாட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நேற்று சாப்பிட்டதா சரின்ட்டு அவசரமாக சரி ஓகே ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். பார்த்தா இப்படி இருக்குது. நல்ல வேலை பூரி மட்டும் நான் சாப்பிட்டேன். அதோட சேர்த்து சாப்பிட்டா ஏதோ வயிறு கலக்கிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம நேராக ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேங்க ரயில்வே ஸ்டேஷன். ஃபுல்லாக வந்து எங்கேயும் போக மூட்டமாக தான் இருக்குது. நடந்து வர்றதாங்க ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பேன். ஃபுல்லாக வந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பனிமூட்டம் தான். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறேன். நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இப்போது 4th பிளாட்ஃபார்மில் வந்து ட்ரெயின் வர்றதா சொல்கிறாங்க. அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஏறிடுவோம்னு சொல்லிட்டு, வழக்கு நம்பர்கள் ஏறிடுவான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஏறிடுவோம். ஏறி விண்டோ சீட்டை பிடிச்சிட்டோன்னா அப்படியே நிம்மதியாக அந்த ஏன்னா 2 days ட்ராவலில் 36 மணி நேரம் போட்டிருக்கு. மேக்ஸிமம் ஒரு 45 மணி நேரம் பக்கத்தில் 45 மணி நேரம் பக்கத்தில் கொண்டு வந்துடுவாங்க. சரி ஓகே, பார்க்கலாம். என்னென்னு போயிட்டு ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா குழந்தை வேறு கத்திக்கிட்டு இருக்கேன், பேச விட மாட்டேங்குது.